டாரிஃப் போட்டிருக்காரு. யாரு? நம்முடைய ட்ரம்ப் இந்தியாவுக்கு கூடுதலான டாரிஃப் போட்டிருக்காரு. அதில் விளைந்த ஒரு நன்மை ஜிஎஸ்டி குறைஞ்சது. ஏன்னா இவங்க ஏற்றுமதி செய்யறதுல பிரச்சனை வருது, ஊர்ல விற்கணும் பொருளை, அப்ப கொஞ்சம் குறைக்கிறாங்க. இதுல என்ன ஒண்ணுன்னா ட்ரம்ப் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. ஏன் ட்ரம்ப் சொன்னது இருக்க நான் முழுக்க ஒத்துக்கலாம் முடியாதத நான் சொன்ன வார்த்தை. ஏன் இதை நான் கொண்டு வரேன் இந்தியா பேர்ல அப்படின்னு ஏன் சொன்னான்னா, இந்தியா தான் ரஷ்யாவிற்கு உக்ரைன் மேல் நடக்கக்கூடிய யுத்தத்திற்கான நீதியை தருகிறது. என்னங்க ஆச்சரியமா இருக்கா? என்ன சொல்றான்னா அவன் சொல்றதுல உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன பெட்ரோல் யார் வாங்குறது? அம்பானி வாங்குறாருங்க. இந்தியா வாங்கி அம்பானி வாங்குறாரு, ரிலையன்ஸ் வாங்குது. ரிலையன்ஸ் வாங்கி ரஷ்யா, ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பேன் பண்ண தொட்டு ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட ஈனாமா தர மாதிரி தருதுங்க. பேரல் $20 தருது. அப்போ அதை வந்து இந்திய அரசு வாங்கி சுத்தகரிச்சு நமக்கு பெட்ரோலும் டீசலும் கொடுத்தா 10 ரூபாய் 20 ரூபாய் தரலாம். உண்மையில மோடி அந்த காரியத்தை செஞ்சுட்டாருன்னா 25 வருஷம் அவர் தான் பிரதமர். செய்ய மாட்டாரு. ஏன்னா அம்பானி நலன் தான் அவருக்கு முக்கிய, மக்கள் நலன் அல்ல. சிபிஐ, இடி, கவர்னர், எலெக்ஷன் கமிஷன் இது எல்லாத்தையும் ஸ்டாலினா கண்ட்ரோல் பண்றாரு. இப்ப பீகார்ல இந்த எலக்டோரல் ரோல்ஸ்ல ஃப்ராட் நடக்குது. அது பண்றது யாரு? தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடத்துறது யாரு? தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடத்துறது யாருங்க? இந்திய தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடத்துவதற்கு, இல்ல கேரளாவில் தேர்தல் நடத்துவதற்கு, அல்லது ஆந்திராவில் தேர்தல் நடத்துவதற்கு அந்த மாநிலங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதனால இவைகளை எல்லாம் கையில் எடுத்தது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. ஆனால் நீதித்துறையையும் கையில் எடுத்து விட்டார்கள் என்பதுதான் நான் சொல்ல வரது. நீதித்துறை நான் சொல்றது யாரு? உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம். உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றம். உங்களுக்கு அதனாலதான் தமிழ்நாட்டில் பாருங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது, அபூர்வமான ஜட்ஜ்மெண்ட். கவர்னர் ரவி அவர்கள் ஒரு மசோதா சட்டமன்றத்தில் வந்து நிறைவேற்றப்பட்டால் காலக்கெடு இல்லாமல் 2 மசோதா ஏடிஎம்கே காலத்தில் போட்டது. தயவு செய்து அந்த 10 மசோதாவில் 2 மசோதாக்கள் அதிமுக காலத்தில் போட்ட மசோதாக்கள், நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள். அதற்கு காலக்கெடு விதித்தது உச்சநீதிமன்றம். அதுக்கு மேல ஒண்ணும் பண்ணல. அதுல கூட காலக்கெடு என்ன, பிரசிடென்ட் காமிச்சா அவ்வளவுதான், கன்கரண்ட் லிஸ்டா இருந்தா. அப்போ இந்த மாதிரியான அதிகாரங்களை வந்து அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கும் போது அப்படி ஒரு ஆர்டர் வாங்குறாங்க. நல்ல ஆர்டர் அது. அந்த ஆர்டர் ஷார்ட் லிவ்டும்பாங்க, குறைஞ்ச காலம் தான் வாழ்ந்தது. இங்க 2 நீதிபதிகள் ஜிஆர் சாமிநாதன் அவர் உடனே தடை கொடுத்தாங்க. நான் வந்து இதை வந்து அப்படியே பிஜேபி சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னா அது கண்டெம்ட். நான் அப்படி சொல்ல, நீங்களே புரிஞ்சுக்கணும். நீங்களே புரிஞ்சுக்கிட்டா தப்பு கிடையாது. எப்படின்ட்டு எப்படிங்க அந்த வெக்கேஷன்ல உட்கார்றாரு, அவர் முன்னாடி வருது, யார் வழக்கு போடுறாங்க? வழக்கு போடுறவரு திருநெல்வேலியோட பிஜேபி செயலாளர். அவரு மதுரை வக்கீல வைக்கிறாரு, மதுரையில் இருக்கக்கூடிய கோட்டை விட்டுட்டு சென்னைக்கு வராரு. அப்ப புரிஞ்சுங்க எப்படின்ட்டு. அப்போ உச்ச நீதிமன்றத்தை பத்தி எப்படி நீங்க சொல்றீங்க? நான் இதை சொல்லும் போது உச்ச நீதிமன்றத்தை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அல்லது அவர்கள் எது பண்ணிட்டாங்க அப்படின்றது என்ன கேட்டா, எப்போதுமே உச்ச நீதிமன்றம் மக்களுக்கானது அல்ல. அதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் மக்களுக்கானது அல்ல. ஏன்னா நமக்கு ஒரு அப்படியே ஒரு மயக்கம் இருக்கும். மோடியை திட்டினா சரி, அம்பானியை திட்டினா சரி, இல்ல ஸ்டாலினை திட்டினா சரி, இல்ல பழனிசாமி திட்டினா சரி. ஆனா உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றங்களும் ஒரு புனிதமாக இங்க பார்க்கப்படுறாங்க. உண்மையில் அந்த புனிதத்தை கட்டுடைப்பதுதான் என்ன கேட்டா மக்களுக்கான போராடுபவர்களின் வேலை என்று நான் பார்க்கிறேன். அத ஏன்னா ஒரு சின்ன புள்ளி விவரங்களை மட்டும் அதில் நீங்க பாருங்க. இந்த 75 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 280 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்ல 7 பேர் தான் பட்டியல் எடுத்தவர். இந்த 75 ஆண்டுகள்ல 7 பேர். ஒரே ஒரு நபர் தான் 10% இருக்கக்கூடிய ஷெட்யூல் ட்ரைப்ல இதுவரைக்கும் ஒருத்தர் தான் நீதிபதி. இதுதான் பேக்வர்ட் கிளாஸ்க்கு நிலைமை. உண்மையில பேக்வர்ட் கிளாஸ்க்கு தான் நிலைமை. ஏன்னா நமக்கு டேட்டா கொடுக்க மாட்டேன்றான். ஏன்னு கேட்டா நாங்க டேட்டா நான் சாதி பார்க்கறது இல்லைன்றான். எப்படி புத்திசாலித்தனமான பதில் பாருங்க. பெண்கள் இப்போது 34 நீதிபதிகள் பெண்கள் எத்தனை பேரு? ஒரே ஒருவர், நாகரத்னா, ஒரே பெண்மணி தான். ஒரு முஸ்லீம், 14% இருக்கக்கூடிய முஸ்லீம் ஒருத்தர் தான். இன்னைக்கு நான் சொன்ன இதுவரைக்கும் 1950 இருந்து இன்று வரை 7 பட்டியல் இனத்தவர். இன்னைக்கு போய் கணக்கு பண்ணீங்கன்னா பிராமணர்கள் மட்டும் ஒரு 15 பேர் இருப்பாங்க. அப்புறம் வடநாட்டில் இருக்கக்கூடிய வைஷ்யர் இருக்காங்க பாருங்க, அங்க இருக்கக்கூடிய மார்வாடிஸ், அங்க இருக்கக்கூடிய அவங்க பேர்லாம் மகேஸ்வரி லேடிஸ் நினைச்சிட்டு பாருங்க. மகேஸ்வரினா அது ஒரு கம்யூனிட்டி. எனவே இவங்க தான் இன்னைக்கும் டாமினேஷன்ல இருக்கு. அப்போ அது வந்து ஒரு பிரதிநிதித்துவமே இல்லை. எல்லோருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே ஒரு நீதித்துறை இல்லை. இங்க அப்படி இல்ல. இன்னைக்கு 234 எம்எல்ஏக்கள் நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம், நல்லவனும் கெட்டவனும் அனைவருக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கு. நீதித்துறையில அது கிடையாது. இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியிலேயே மிகுந்த அதிகாரம் உள்ள பதவி தலைமை நீதிபதி. ஏன் அவருக்கு அதிகமான அதிகாரம்? தீர்ப்பு சொல்லும் போது ஒரே அதிகாரம் தான். அவரு தீர்ப்பு சொல்லும் போது ஒரு அமர்வில் அவர் உட்கார்ந்திருக்காருன்னா
3 நீதிபதிகள் அமர்வில் உட்கார்ந்தாலும் சரி, 5 நீதிபதிகள் அமர்வு உட்கார்ந்தா அவர் ஒரு நீதிபதி தான். ஆனால் 34 நீதிபதிகளை 2 நீதிபதிகள் அமர்வியது, 3 நீதிபதிகள் அமர்வியது, 5 நீதிபதிகள் அமர்வியது, 7 நீதிபதிகள் அமர்வியது. இந்த அமர்வை தீர்மானிப்பது தலைமை நீதிபதி. அதை மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் என்பார்கள். அப்படின்னா யார் யாரு எந்த பெஞ்சில் உட்காரணும் அப்படி என்பதும், எந்தெந்த வழக்குகள் எந்த பெஞ்சுக்கு வரணும்ன்றதையும் முடிவு பண்றது சீஃப் ஜஸ்டிஸ். அது 2018 தீபக் மிஸ்ரா தலைமை நீதிபதியாக இருந்த போது 4, இது இந்தியாவிலேயே இதான் முதல் முறைங்க. காங்கிரஸ் காலத்தில் கூட அப்படி நடக்கல, எமர்ஜென்சியில் கூட அப்படி நடக்கல. 4 மூத்த நீதிபதிகள் செல்லமேஸ்வர், ரஞ்சன் குகாய், குரியன், மதன் பி லோக்கூர் என்ற 4 பேரும் ஊடகத்தை நேரடியாக சந்தித்து ஒரு பெரிய புகார சொன்னாங்க. இந்த தீபக் மிஸ்ரா தலைமை நீதிபதி பிஜேபிக்கு ஏற்றவாறு அரசியல் முடிவுகளை எடுக்கும் வகையில் பெஞ்சுகளை தீர்மானிக்கிறார் என்று அவங்க குற்றச்சாட்டை முன்னாடி வச்சாங்க. அந்த குற்றச்சாட்டு இன்னும் கூட கடுமையாகி கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். எப்படின்னா, இப்போ குஜராத்துக்கு தமிழ்நாட்டோட உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை சாங்ஷன் ஸ்ட்ரெங்த் 75. குஜராத் நம்மளோட சின்ன மாநிலம். குஜராத்தில் 52 பேர் சாங்ஷன் ஸ்ட்ரெங்த். குஜராத்தில் இருந்து 3 நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டில இருந்து 2 பேர் இருக்காங்க. மகாதேவன் சமீபத்தில் போனார், அதுக்கு முன்னாடி ஒருத்தர் தான் இருந்தார். சுந்தரேஷ் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் தான் இருந்தார். ஆனால் தொடர்ந்து குஜராத்தில் கூடுதலாக இருக்காங்க. கூடுதலாக இருக்கிறது முக்கியம் இல்ல, அங்கே பர்திவாலா என்கின்ற ஒரு நீதிபதி, அவரு 2002 நியமிக்கப்படுறாருங்க. 5ஆம் தேதி 5 மே காலேஜ் ரெக்கமெண்ட் பண்ணுது. 5 மே 7ஆம் தேதி இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணிடுது. 5 ரெக்கமெண்ட் பண்றாங்க, போய் ஃபைல் சேர்ந்தான்னு தெரியாது. நம்ம ஜான் சத்யன் 5 வருஷமா நோட்டிஃபை பண்ணாம இருக்காரு, இனிமேல் எடுத்துக்க மாட்டார். அவர் 5-6 வருஷம் ஆயிடுது. ஜான் சத்யன், அப்ப ஜான் இருக்காருல்ல, ஜான் இருக்கு, ஜான் என்னங்க தெரிவிக்குது. இப்போ அந்த ஏன் பர்திவாலா இருக்காரு, அவர் குஜராத்தை சேர்ந்தவர், 2002 வந்தாரு. அவரு 2028 தலைமை நீதிபதி ஆவார். 2.25 ஆண்டு தலைமை நீதிபதியாக இருப்பார். அதை விட்டுருங்க. இப்போ 29/8 இன்னைக்கு ஒரு நீதிபதி பஞ்சோலி, விபுல் மனுபாய் பஞ்சோலி அப்படின்றவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியா வந்திருக்காரு. அவரு 2031 இருந்து 33 வரையில ஒரு 18-19 மாசம் தலைமை நீதிபதியா இருப்பார். அவரும் குஜராத்காரர். இப்போ அதாவது என்ன, தொடர்ந்து தலைமை நீதிபதிகளாக இப்ப எப்படி இந்த குரோனி கேபிட்டலிசம் கூட அம்பானி அதானியாக இருப்பது போல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கூட குஜராத்திகளாக இருக்கிறார்கள் என்ற இந்த விவரத்தை நாகரத்னா சொன்னார்கள். காலேஜியத்தில் அவங்க டிசென்ட் 5 பேர்ல அவங்க ஒரு டிசென்ட் சொன்னாங்க. அந்த பஞ்சோலி சீனியாரிட்டியில் 58க்கு கீழே இருக்காரு. அவங்களுக்கு மேல குறிப்பாக பல சீனியர்கள்ல 3 பெண் நீதிபதிகள் இருக்கிறார்கள். பெண் நீதிபதிகள் ஒரே ஒரு பெண் நீதிபதி தான் இருக்காங்க, அவங்க எல்லாம் நியமிக்கல. அப்போ இவங்க உச்ச நீதிமன்றத்தையும் இவர்கள் கைப்பற்றி விட்டார்கள். அவர் நிறைய வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. முக்கியமா நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் 1-2 மட்டும் சொல்லிக்கிறேன். அவர் நார்மலா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாரு. காமராஜர் திறந்த அந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாரு, முதல் பட்டதாரி. இப்போ இன்னைக்கு இந்த அரங்கத்தில் நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படின்னா, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி காவல்துறையில் பர்மிஷன் கேட்கணும், பர்மிஷன் கேட்டு காத்திருக்கணும், அப்புறம் காசு கொடுக்கணும், அப்பதான் கிடைக்கும். அரங்கத்துக்குள்ள ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா அதுக்கு அனுமதி தேவையில்லை அப்படின்னு ஒரு பெரிய தீர்ப்பை நமக்கு வழங்கினாரு. அது இன்னைக்கு நமக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. 2வது, கவர்மெண்ட் ஸ்டாஃப், அரசு ஊழியர் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு ஆண் ஒரு பெண் இருந்தா ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த வேலையை கொடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. அதை மாற்றி பெண் பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்கினார். இப்படி பல தீர்ப்புகள் இருக்கு. ஐயா, நீங்க ஓய்வு பெறாமலே இருந்திருக்கலாம்னு தோணுது, ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணதுனால. ஐயா அவர்களை விழா பேருரையாற்று. இப்போ இந்த அறம் இணைய இதழ் பற்றி எல்லாரும் சொன்னாங்க. என்னென்னா, தமிழ்நாட்டில் ஒரு இணைய இதழ் அறத்தை போன்ற ஒரு இணைய இதழ் வேறு எதுவும் நடக்கலை அப்படின்னு செடியன் சொல்லிட்டு போனார். ஏன்னா ஒரு இதழ் நடத்துவது சாதாரணம் இல்லை. இப்போ கூட அதுவும் எந்த இதழ், அறம் என்ற வார்த்தைக்கு ஒரு இணையான ஒரு ஆங்கில சொல் இல்லை என்று கருதுகிறேன். அறம் என்ற வார்த்தை கிடையாது, தர்மம் கிடையாது, அல்லது சட்டம் கிடையாது, நீதி கிடையாது. அறம் என்பது அதை எல்லாத்தை விட கூடுதல், அதுதான் அறம். என்ன கேட்டால் வள்ளுவர் பயன்படுத்துறாரு அறத்தை.
அறம்ன்றது அதுதான். அதாவது ஒரு ஒரு சமத்துவத்துக்கான, அனைத்து தரப்பிலும் ஒரு சமத்துவத்திற்கான, மக்களுக்கான ஒரு இணைய இதழ் என்ற பொருளில் அந்த இணைய இதழ் இருக்கு. அதை சுமார் 40,000 வாசகர்கள் வாசிக்கிறாங்க. கரெக்டுங்களா? 40,000 வாசகர்கள் வாசிக்கிறாங்க. அதில் எந்த உங்களுக்கு அதில் எனக்கு முழு உடன்பாடு இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. பீட்டர் துரைராஜ் முதல்ல ஒரு கேள்வி எழுப்பினார். அந்த கேள்வியுடன் எனக்கு முழு உடன்பாடு உண்டு. அவர் முதல் கேள்வி அவர் தான் எழுப்பினார். பேசின 2 நிமிடத்தில் ஒரு கேள்வி எழுப்பிட்டு போனார் அவர். நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. அதில் எனக்கு முழு உடன்பாடு உண்டு. ஆனால் இப்போ இந்த 40,000 பேர் வாசகர்கள் படித்தா இது பண்ணுறாங்க. அந்த அறம் இதழில் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் வராது, விளம்பரம் வராது. அது அவர் கொள்கை. விளம்பரம் வாங்கக்கூடாது என்பது கொள்கை. அப்போ இதே மாதிரி இருக்காங்களா? ஆங்கிலத்தில் இருக்கு. அவர் சொன்னார் இல்லையா, நம்முடைய பேராசிரியர் இல்லை கல்வியாளர் ஜவஹர் நேசன் சொன்னார், ஒயரில் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது இல்லை, எனக்கு தெரிஞ்சு நியூஸ் மினிட்ல போடுறது இல்லை. அவங்க தெரியும் உங்களுக்கு, அவர் சொன்ன கரண் தாப்பர், சித்தார்த் வரதராஜன், நியூஸ் மினிட்ல இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாரும் வந்து எப்படி தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க அப்படின்றது இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழில் வந்து அப்படி ஒரு இதழ் வருதுன்னு சொன்னால் அது அறம் தான். அதில் எனக்கு நடுநிலைமை என்றாலும் நான் நினைக்கிறேன்னா, இந்த நடுநிலைமையிலும் யார் முதல் எதிரி என்பதை வரையறுத்துக் கொள்ளணும் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரை இதில், ஏன்னா அவர் பேசின அவ்வளவு தூரத்தில் தொடர்ந்து பேசினார் தோழர் சாவித்திரி கண்ணன். அதில் பேசுறதுக்கும் நம்முடைய கல்வியாளர் பேசுறது பாருங்க, கல்வியாளருக்கு மிகப்பெரிய அநீதியை இந்த அரசு இழைத்தது. ஆனால் அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் சொன்னது கல்வி, கலாச்சாரம், ஊடகத்தை யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு. இந்த ஊடகத்தை, அம்பானியின் ஊடகத்தை கண்ட்ரோல் பண்றது டிஎம்கே இல்ல, அதானியின் ஊடகத்தை கண்ட்ரோல் பண்றது டிஎம்கே இல்ல. ஆனால் இந்த டிஎம்கே இந்த நம்முடைய விவசாய தொழிலாளர் போராளி ஆறுமுக சிறையில் அடைக்குது. அது கண்டிக்க வேண்டியதுதான். அதில் எனக்கு ஒன்றும் பெரிய ஆட்சேபனையே இல்லை. ஆனால் இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஊடகத்தை இந்திய அளவிலே என்டிடிவி எப்படி வாங்கினாங்கன்னு சொன்னார் நம்முடைய கல்வியாளர். கல்வியை எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்றாங்கன்றாரு. ஏன்னா அரசமைப்பு சட்டத்திலேயே உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, இந்த அரசமைப்பு சட்டத்தில் ஒரே ஒரு நல்லது முக்கியமா என்னன்னா, இன்னைக்கு இந்து ராஷ்டிரம் என்பதை நேரடியாக அறிவிக்க முடியாமல் இருப்பதற்கு தடையா இருக்கு. அதை தாண்டி மாநிலத்துக்கான உரிமை என்ற ஒன்றும் கிடையாது. இல்லாட்டினா அறிவிச்சிட்டு இருப்போம், இது ஒரு இந்து ராஷ்டிரம் என்று அறிவித்து விட்டிருப்பார்கள். அப்போ என்ன இந்து ராஷ்டிரம்னா என்ன? இஸ்லாமிய எதிர்ப்பு என்பதுதான் அவர்களுடைய அடிப்படையான இது. எப்படி யூத அங்க இருக்காங்க இல்லையா, பாலஸ்தீனியர்களை, இஸ்லாமியர்களை எப்படி அவங்க அட்டாக் பண்றாங்களோ அதே மாதிரி இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும். ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஆங்கில பத்திரிகையில் இந்துவில் நடுப்பக்கத்தில் ஒரு கட்டுரை வந்தது. அதில் இன்டர்நேஷனல் ஒலிம்பியாட் ஆன் அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ரோபிசிக்ஸ் பாருங்க, 2 நாளுக்கு முன்னாடி ஒரு கட்டுரை. ஒலிம்பியாட் ஆன் அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ரோபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு அந்த இன்டர்நேஷனல் பாடி, அந்த போர்டு என்ன முடிவெடுக்கிறாங்க, அந்த போர்டில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் கொஞ்சம் பேர் ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாங்க. இஸ்ரேலில் இருந்து வரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அந்த டீம் இருக்க அனுமதியுங்கள், ஆனால் அவர்கள் காசாவில் மனிதர்களை கொலை செய்வதால், அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை கொன்றொழிப்பதால், அங்கே உணவுக்கு கூட வழி இல்லாமல் உணவு கூட தடுத்து நிறுத்தது, ஸ்கூல் பேரில் குண்டு போடுது, அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அடிச்சிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சுற்றி வளைத்து அவர்கள் ஒரு இனப்படுகொலை நடக்குது. எனவே அவர்களுக்கு ஃபிளாக், அவங்க தேசிய கொடி எடுத்துட்டு வருவார், தனிப்பட்ட முறையில் கலந்துக்கணும்னு சொன்னாங்க. அதை கடைசியாக இஸ்ரேல் வரவே இல்லை, கலந்துக்கவே இல்லை. அதை எதிர்த்து அதில் அந்த கையெழுத்து போட்டவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சங்கிகள் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு கடிதம் கொடுத்ததை பற்றி தான் அந்த ஒரு 2 நாள் முன்னாடி வந்தது. அதில் கையெழுத்து போட்டவங்களில் சில வைஸ் சான்சலர்ஸ் இருக்காங்க, சில ஆளுநர்கள் இருக்காங்க. அப்போ என்ன அவர்களுடைய நோக்கம் என்னன்னா,
இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டால் அதை நாங்கள் ஆதரிப்போம் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. அப்போ இந்த அரசியல் இருக்கு பாருங்க, இதை அடிப்படையாக வைத்து செய்யணும். ஏன்னா இப்போ கல்வியாளர் திருப்பி சொன்னார், இப்போ ஏஐ, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க. 900 ஊடகம் சொன்னார் நினைக்கிறேன். 900 ஊடகம். அம்பானிக்கு மட்டும் எத்தனை ஊடகம் இருக்கு, அதானிக்கு மட்டும் எத்தனை ஊடகம் இருக்குன்னு சொன்னார். எனவே இந்த புரிதல் இங்க நமக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நிச்சயமாக திமுகவோ அதிமுகவோ மாநிலத்தில் ஆட்சி செய்தால் அவர்களை நாம் கண்டிப்பதில் எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது. அதில் நான் எந்த விதமான, ஏன்னா ஆரம்ப ஐயா அவர்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு என்ன பொறியியல் பட்டதாரி. இன்று பொறியியல் வேலையை விட்டுட்டு லட்சக்கணக்காக சம்பாதிக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு இன்னைக்கு விவசாயிகளுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. அவரை மட்டும் இல்ல, அவரா கூட போராடின விவசாயிகளை கூட குண்டர் சட்டத்தில் கைது பண்ணு. ஆனா அது உடனே மீதி பேர் ரத்து பண்ணிட்டு அவரை மட்டும் ஒரு 69 நாள் வச்சு அப்புறம் அவரை இது பண்றாங்க. அதை நம்ம ஏத்துக்க முடியாது, அது சரி என்று சொல்ல முடியாது. அதுல என்னன்னா அதுக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாகவே அவருக்கு முதல்ல அதை தகவல் சொல்லிடணும். எப்படின்னா நம்ம எப்படி கல்வி எப்படியோ ஐயா சொன்னார் பாருங்க. அதனால்தான் ஐயா இந்த மாநில கல்வி குழுவிலிருந்து வெளியேறிய போது அவர் என்ன குற்றச்சாட்டை சொன்னாரோ அது அந்த கல்வி அந்த செயலாளரை மாத்திட்டாங்க. அடுத்த செயலாளர் அதை விட வீரியமா செயல்பட்டார். அதான் முக்கியம். அப்போ இந்த அரசை பற்றிய புரிதல் வேண்டுங்க. யாரு? ஸ்டாலின் வருவார், பழனிசாமி வருவார், யார் வேணாலும் வருவாங்க. இந்த அரசு இயந்திரம் அப்படியே இருக்கும். அந்த அரசு எந்திரத்தை புரிந்து கொள்வதற்குல்ல, அதற்கு ஒரு மார்க்சிய சிந்தனை வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான கருத்து. என்னன்னா அந்த புரிதல் இல்லைன்னா, அதனால்தான் ஜவஹர்நேசன் ஐயா அவர்கள் தெளிவா அதை சொன்னார். இப்ப பாருங்க, அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நடந்திருக்கு. ஆனா அவர் சொன்ன அதிகாரிப்பு இல்லை, அதை விட கூடுதலாக நடந்திருக்கு. அதுக்குள்ள நாம் போகல, அவரே போகல. என்ன கேட்டா அவரே அதுக்குள்ளார பெரிய அளவில் போகல. அவர் என்ன சொன்னாரு? பாசிச அபாயம் என்று சொன்னது மத்தியிலே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அவர்களை தான் சொன்னார். இப்போ நான் இப்போ பாலஸ்தீனத்தை சொன்னேன் இல்லைங்களா, அங்கே யூத மதம் இருக்கிறது. அந்த யூத மதம் கடைபிடிக்கக்கூடிய அந்த கொள்கைக்கு பெயர் இந்துத்துவா மாதிரி யூதிசம் கிடையாது, அது சியோனிசம். இன்னும் வித்தியாசப்படுத்தி வச்சிருக்கான். நமக்கு துரதிருஷ்டவசமாக இந்துத்துவா ரெண்டு ஒரே மாதிரி தொனிக்குது. நாம கூட நம்மளால யோசிக்கணும். சியோனிசம் மாதிரி இந்துத்துவாவுக்கு வேறு நம்ம சொல்ல வர்ணாசிரமம் சொல்றோம், சனாதானம் சொல்றோம். அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்றது நல்லா இருக்குமா அப்படின்றது. ஏன்னா சியோனிசம் போது உடனே தெரியுது நம்மளாம் யூத மதத்தை எதிர்க்கல, ஏன்னா அது ஒரு மதம், நம்பிக்கை. சியோனிசம் அப்படின்றது தான். இந்த இடத்துல ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிட்டு போறேன். நீங்க எல்லாரும் சேப்பியன்ஸ்னு ஒரு புக்கை படிச்சிருப்பீங்க, தமிழ்ல கூட வந்திருக்கு, மனித குலத்தின் சுருக்கமான வரலாறு. நிறைய பாப்புலரான புக்கு. அதை எழுதினவர் அவர் பேர் யுவால் நோவா ஹராரி அப்படின்றவர் தான் அதை எழுதினார். ஒரு இஸ்ரேலியர் யூதர். அவரு ரஷ்யா உக்ரைன் போரை எதிர்க்கிறார், இஸ்ரேல் பாலஸ்தீன போரை எதிர்க்க மாட்டேங்கிறார். இதை ஒரு சின்ன தம்பி சமீபத்தில் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனாரே விஜயபாஸ்கர், இந்த ஒரு 30-35 வயது இளைஞன் அங்கே குரம்பேட்டையில் இறந்து போயிட்டார். தெரியுங்களா? உங்களுக்கு தெரியுமா தெரியல. அவர் இடபிள்யூஎஸ் சம்பந்தமாக கூட ஒரு கலெக்ஷன் போட்டாரு. அதே மாதிரி இந்த பாலஸ்தீனத்தை பற்றி அவர் எழுதுறதுல இதை குறிப்பிடுறார். இந்த ஹராரி என்ற உலக புகழ் பெற்ற சேப்பியன்ஸ் என்ற புத்தகத்தை எழுதிய யூதர் உக்ரைன் யுத்தத்தை எதிர்க்கிறார், காசா மீது நடக்கக்கூடிய வாரத்தை வாய மூடிட்டு இருக்கார். அப்போ இந்த பற்றிய அரசியலும் இந்த உரையாடலும் தான் இங்க தேவை என்று நான் பார்க்கிறேன். ஏன்னா இங்க நாம ரெண்டும் ஒன்றுன்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இங்கே மேடையிலேயே பாஜகவும் டிஎம்கேவும் ஒன்றல்ல, பாஜகவும் ஏடிஎம்கேவும் ஒன்றல்ல. எனக்கு நான் சொல்றேன், திமுக பண்ற தப்பா அவங்க நிச்சயமாக இடித்துரைக்கப்பட வேண்டும். அதுல ஒன்றும் பெரிய எனக்கு ஆட்சேபனையே கிடையாது. அவங்க இடித்துரைப்பதை ஏற்றுக்கொள்வது இல்லை, அது உண்மை. அந்த மாதிரியான புரிதல்லாம் இல்லை. இவங்கல்ல யார் ஆட்சியில் ஏற்றுக்க மாட்டாங்க.
நான் இருந்தது சிபிஎம்ல இருந்த இடதுசாரிகள் கூட ஆட்சியில் இருந்து நீங்கள் சுட்டி காண்பித்தால் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். நீங்க கேட்டு பாருங்க, இடபிள்யூஎஸ் ஆதரித்தது சரியான்ட்டு எடு சொல்லுவாங்க. சரி, விழிஞ்சியத்தில் இங்க சொல்றல பரந்தூர், இங்க சொல்றல காட்டுப்பள்ளி, விழிஞ்சத்தில் அதானிக்கு ஏன் நீங்க அங்க போட்ட கொடுத்தீங்க அப்படின்றத சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஏன்னா இதுதான் இன்று இந்தியா முழுவதும் அதானி அனைத்து கடலோர துறைமுகங்களையும் கைப்பற்றி விட்டான். என்ன கேட்டா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கைப்பற்றிச்சோ இல்லையோ, அதானி கைப்பற்றி விட்டான். அப்போ இந்த புரிதல் இருக்கு பாருங்க. அதானி மோடியுடன் ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் செஞ்சு அங்கே கோல் கான்ட்ராக்ட் வாங்குறாரு. அதுக்கான முயற்சி நடக்குது. இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கையில கொழும்புல இருக்கக்கூடிய துறைமுகத்தில் கான்ட்ராக்ட் வாங்குறாங்க. பத்திரிகையில் என்ன வரும்னா, இந்தியாவிற்காக இந்திய பிரதமர் இந்தியாவுக்கு கேட்கிறாராம். இந்தியாவுக்கு இல்லது, யாருக்கு? மோடிக்கு. மோடி கேட்கறது அம்பானிக்கு அதானிக்கு, அந்த காலத்தில் டாடாவுக்கு, இப்போ அம்பானிக்கு அதானிக்கு என்பதுதான் அடிப்படையான இங்க உண்மை. இப்போ இந்த டாரிஃப் போட்டிருக்காரு யாரு? நம்முடைய ட்ரம்ப் இந்தியாவுக்கு கூடுதலான டாரிஃப் போட்டிருக்காரு. அதில் விளைந்த ஒரு நன்மை ஜிஎஸ்டி குறைஞ்சது. ஏன்னா இவங்க ஏற்றுமதி செய்யறதுல பிரச்சனை வருது, அப்போ உள்ளூர்ல விற்கணும் பொருளை, அப்போ கொஞ்சம் குறைக்கிறாங்க. இதுல என்ன ஒண்ணுன்னா, ட்ரம்ப் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த வார்த்தையை உங்க முன்னாடி சொல்லணும். ஏன் ட்ரம்ப் சொன்னது இருக்க நான் முழுக்க ஒத்துக்கலாம் முடியாததை, நான் சொன்ன வார்த்தை ஏன் இதை நான் கொண்டு வரேன் இந்தியா பேர்ல அப்படின்னு ஏன் சொன்னான்னா, இந்தியாதான் ரஷ்யாவிற்கு உக்ரைன் மேல் நடக்கக்கூடிய யுத்தத்திற்கான நீதியை தருகிறது. என்னங்க ஆச்சரியமா இருக்கா? என்ன சொல்றான்னா, அவன் சொல்றதுல உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன பெட்ரோல் யார் வாங்குறது? அம்பானி வாங்குறாருங்க. இந்தியா வாங்கி அம்பானி வாங்குறாரு, ரிலையன்ஸ் வாங்குது. ரிலையன்ஸ் வாங்கி ரஷ்யா, ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பேன் பண்ண தொட்டு ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட ஈனாமா தர மாதிரி தருதுங்க. பேரல் $20 தருது. அப்போ அதை வந்து இந்திய அரசு வாங்கி சுத்தகரிச்சு நமக்கு பெட்ரோலும் டீசலும் கொடுத்தா ₹10 ₹20 தரலாம். உண்மையில மோடி அந்த காரியத்தை செஞ்சிட்டாருன்னா 25 வருஷம் அவர் தான் பிரதமர். செய்ய மாட்டாரு. ஏன்னா அம்பானி நலன் தான் அவருக்கு முக்கிய, மக்கள் நலன் அல்ல. அப்போ இந்த மாதிரியான அரசியல் உரையாடல் இருக்குல்ல, இந்த ஒரு உயர்தர இந்த அரசியல் உரையாடலை நம்ம நிகழ்த்தணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். இதுல இப்போ அதை தெளிவுபடுத்திட்டேன் நான். நம்ம அதனால தோழர் ஆறுமுகமோ அல்லது நம்முடைய தோழர் சாவித்திரியோ என்ன இதுல வந்து கொஞ்சம் தயவு செய்து பொறுத்துக்கணும். நான் திமுகவின் ஆதரவாளன் அல்ல. அதே நேரத்தில் என்னுடைய முதல் எதிரியாக பிஜேபி தான் பார்க்கிறேன். ஏன்னா திமுகவுக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுங்க. அடிமை என்ன கேட்டா, அடிமை. திமுகவும் அடிமை, அதிமுகவும் அடிமை, எந்த கட்சியும் அடிமை. நீங்க பாத்தீங்கன்னா ரவி அடிமையில் அடி கொடுக்கிறாருல, என்ன எத்தனை கொடுக்க ரவி இல்ல, ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் என்ன கொடுக்குறாங்க. இப்ப உச்ச நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்கில் மாநில அரசு இருக்க பாஜக அரசு அவர்கள் என்ன வாதாடுகிறார்கள் பாருங்க நீங்க போய். அப்போ இதை பற்றி இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. நான் ஒன்னே ஒன்று மட்டும் பேசி இல்லை, நான் இறுதியாக நான் அதை முடிச்சுக்கிறேன். என்ன ஒன்னே ஒன்னா, நீதிமன்றத்தை பற்றி பேசணும், நீதித்துறையை பற்றி பேசணும்ன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இப்போ சிபிஐ, இடி, கவர்னர், எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாத்தையும் ஸ்டாலினா கண்ட்ரோல் பண்றாரு. இப்ப பீகார்ல இந்த எலக்டோரல் ரோல்ஸ்ல ஃப்ராட் நடக்குது, அது பண்றது யாரு? தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடத்துறது யாரு? தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடத்துறது யாருங்க? இந்திய தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடத்துவதற்கு, இல்ல கேரளாவில் தேர்தல் நடத்துவதற்கு, அல்லது ஆந்திராவில் தேர்தல் நடத்துவதற்கு அந்த மாநிலங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. என்ன கேட்டா அதை பத்தி விரிவாக பேசுவதற்கு மாநிலத்துக்கு எந்த உரிமை இல்லைன்றதை பேசுறதுக்கு நீண்ட நேரம் ஆகும். அதனால இவைகளை எல்லாம் கையில் எடுத்தது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு இதெல்லாம் கையில் எடுத்துட்டாங்கன்ட்டு. ஆனால் நீதித்துறையையும் கையில் எடுத்து விட்டார்கள் என்பதுதான் நான் சொல்ல வரேன். நீதித்துறை நான் சொல்றது யாரு? உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றம். உங்களுக்கு அதனாலதான் தமிழ்நாட்டில் பாருங்க,
ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது, அபூர்வமான ஜட்ஜ்மெண்ட். கவர்னர் ரவி அவர்கள் ஒரு மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் காலக்கெடு இல்லாமல் 4 அது 2 மசோதா ஏடிஎம்கே காலத்தில் போட்டது. தயவு செய்து அந்த 10 மசோதாவில் 2 மசோதாக்கள் அதிமுக காலத்தில் போட்ட மசோதாக்கள், நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள். அதற்கு காலக்கெடு விதித்தது உச்சநீதிமன்றம். அதுக்கு மேல ஒண்ணும் பண்ணல. அதில் விட காலக்கெடு என்ன, பிரசிடென்ட் காமிச்சா அவ்வளவுதான், கன்கரண்ட் லிஸ்டா இருந்தா. அப்போ இப்போ இந்த மாதிரியான அதிகாரங்களை அவர்கள் வைத்துக் கொண்டு இருக்கும் போது அப்படி ஒரு ஆர்டர் வாங்குறாங்க. நல்ல ஆர்டர் அது. அந்த ஆர்டர் ஷார்ட் லிவ்டும்பாங்க, குறைஞ்ச காலம் தான் வாழ்ந்தது. இங்க 2 நீதிபதிகள் ஜிஆர் சாமிநாதன் அவர் உடனே தடை கொடுத்தாங்க. என்ன, நான் இதை அப்படியே பிஜேபி சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னா அது கண்டெம்ட். நான் அப்படி சொல்ல, நீங்களே புரிஞ்சுக்கணும். நீங்களே புரிஞ்சுக்கிட்டா தப்பு கிடையாது. எப்படிங்க அந்த வெக்கேஷன்ல உட்கார்றாரு, அவர் முன்னாடி வருது, யார் வழக்கு போடுறாங்க? வழக்கு போடுறவரு திருநெல்வேலியோட பிஜேபி செயலாளர். அவரு மதுரை வக்கீல வைக்கிறாரு, மதுரையில் இருக்கக்கூடிய கோர்ட்டை விட்டுட்டு சென்னைக்கு வர்றாரு. அப்ப புரிஞ்சுங்க எப்படின்ட்டு. அப்போ உச்ச நீதிமன்றத்தை பத்தி எப்படி நீங்க சொல்றீங்க? நான் இதை சொல்லும் போது உச்ச நீதிமன்றத்தை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அல்லது அவர்கள் எது பண்ணிட்டாங்க அப்படின்றது என்ன கேட்டா, எப்போதுமே உச்ச நீதிமன்றம் மக்களுக்கானது அல்ல. அதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் மக்களுக்கானது அல்ல. ஏன்னா நமக்கு ஒரு அப்படியே ஒரு மயக்கம் இருக்கும். மோடியை திட்டினா சரி, அம்பானியை திட்டினா சரி, இல்ல ஸ்டாலினை திட்டினா சரி, இல்ல பழனிசாமி திட்டினா சரி. ஆனா உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றங்களும் ஒரு புனிதமாக இங்க பார்க்கப்படுறாங்க. உண்மையில் அந்த புனிதத்தை கட்டுடைப்பதுதான் என்ன கேட்டா மக்களுக்கான போராடுபவர்களின் வேலை என்று நான் பார்க்கிறேன். அத ஏன்னா ஒரு சின்ன புள்ளி விவரங்களை மட்டும் அதில் நீங்க பாருங்க. இந்த 75 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 280 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்ல 7 பேர் தான் பட்டியல் இனத்தவர். இந்த 75 ஆண்டுகள்ல 7 பேர். ஒரே ஒரு நபர் தான் 10% இருக்கக்கூடிய ஷெட்யூல் ட்ரைப்ல இது வரைக்கும் ஒருத்தர் தான் நீதிபதி. இதுதான் பேக்வர்ட் கிளாஸ்க்கு நிலைமை. உண்மையில பேக்வர்ட் கிளாஸ்க்கு தான் நிலைமை. ஏன்னா நமக்கு டேட்டா கொடுக்க மாட்டேன்றான். ஏன்னு கேட்டா நாங்க டேட்டா நான் சாதி பார்க்கறது இல்லைன்றான். எப்படி புத்திசாலித்தனமான பதில் பாருங்க. பெண்கள் இப்போது 34 நீதிபதிகள்ல பெண்கள் எத்தனை பேரு? ஒரே ஒருவர், நாகரத்னா என்ற ஒரே பெண்மணி தான். ஒரு முஸ்லீம், 14% இருக்கக்கூடிய முஸ்லீம் ஒருத்தர் தான். இன்னைக்கு நான் சொன்ன இது வரைக்கும் 1950 இருந்து இன்று வரை 7 பட்டியல் இனத்தவர். இன்னைக்கு போய் கணக்கு பண்ணீங்கன்னா பிராமணர்கள் மட்டும் ஒரு 15 பேர் இருப்பாங்க. அப்புறம் வடநாட்டில் இருக்கக்கூடிய அவங்க யார், அந்த வைஷ்யர் இருக்காங்க பாருங்க, அங்க இருக்கக்கூடிய மார்வாடிஸ், அங்க இருக்கக்கூடிய அவங்க பேர்லாம் மகேஸ்வரினா லேடிஸ் நினைச்சிட்டு பாருங்க. மகேஸ்வரினா அது ஒரு கம்யூனிட்டி. எனவே இவங்க தான் இன்னைக்கும் டாமினேஷன்ல இருக்கு. அப்போ அது ஒரு பிரதிநிதித்துவமே இல்லை. எல்லோருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே ஒரு நீதித்துறை இல்லை. இங்க அப்படி இல்லைல்ல. இன்னைக்கு 234 எம்எல்ஏக்கள்ல நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம், நல்லவனும் கெட்டவனும் அனைவருக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கு. நீதித்துறையில அது கிடையாது அப்படின்றத முதல்ல இதை சொல்லிட்டு ஒரே ஒரு செய்தியை மட்டும் இதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னா, எப்படி டேக் ஓவர் பண்ணதுக்கு நான் டைரக்டா சொல்லியே, இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியிலேயே மிகுந்த அதிகாரம் உள்ள பதவி தலைமை நீதிபதி. ஏன் அவருக்கு அதிகமான அதிகாரம்? தீர்ப்பு சொல்லும் போது ஒரே அதிகாரம் தான். அவரு தீர்ப்பு சொல்லும் போது ஒரு அமர்வில் அவர் உட்கார்ந்துருக்காருன்னா 3 நீதிபதிகள் அமர்வில் உட்கார்ந்தாலும் சரி, 5 நீதிபதிகள் அமர்வு உட்கார்ந்து அவர் ஒரு நீதிபதி தான். ஆனால் 34 நீதிபதிகளை 2 நீதிபதிகள் அமர்வியது, 3 நீதிபதிகள் அமர்வியது, 5 நீதிபதிகள் அமர்வியது, 7 நீதிபதிகள் அமர்வியது. இந்த அமர்வை தீர்மானிப்பது தலைமை நீதிபதி. அதை மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் என்பார்கள். அப்படின்னா யார் யாரு எந்த பெஞ்சில் உட்காரணும் அப்படி என்பதும், எந்தெந்த வழக்குகள் எந்த பெஞ்சுக்கு வரணும்ன்றதையும் முடிவு பண்றது சீஃப் ஜஸ்டிஸ். அது 2018 தீபக் மிஸ்ரா தலைமை நீதிபதியாக இருந்த போது 4, இது இந்தியாவிலேயே இதான் முதல் முறைங்க. காங்கிரஸ் காலத்தில் கூட அப்படி நடக்கல, எமர்ஜென்சியில் கூட அப்படி நடக்கல. 4 மூத்த நீதிபதிகள் செல்லமேஸ்வர், ரஞ்சன் குகாய், குரியன், மதன் பி லோக்கூர் என்ற 4 பேரும்
ஊடகத்தை நேரடியாக சந்தித்து ஒரு பெரிய புகார சொன்னாங்க. இந்த தீபக் மிஸ்ரா தலைமை நீதிபதி பிஜேபிக்கு ஏற்றவாறு அரசியல் முடிவுகளை எடுக்கும் வகையில் பெஞ்சுகளை தீர்மானிக்கிறார் என்று அவங்க குற்றச்சாட்டை முன்னாடி வச்சாங்க. அந்த குற்றச்சாட்டு இன்னும் கூட கடுமையாகி கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். எப்படின்னா, இப்போ குஜராத்துக்கு தமிழ்நாட்டோட உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை சாங்ஷன் ஸ்ட்ரென்த் 75. குஜராத் நம்மளோட சின்ன மாநிலம். குஜராத்தில் 52 பேர் சாங்ஷன் ஸ்ட்ரென்த். குஜராத்தில் இருந்து 3 நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருந்து 2 பேர் இருக்காங்க. மகாதேவன் சமீபத்தில் போனார். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் தான் இருந்தார், சுந்தரேஷ். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் தான் இருந்தார். ஆனால் தொடர்ந்து குஜராத்தில் கூடுதலாக இருக்காங்க. கூடுதலாக இருக்கிறது முக்கியம் இல்லை. அங்கே பர்திவாலா என்கின்ற ஒரு நீதிபதி, அவர் 2002 நியமிக்கப்படுறாருங்க. 5ஆம் தேதி 5 மே காலேஜ் ரெக்கமெண்ட் பண்ணுது. 5 மே 7ஆம் தேதி இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணிடுது. 5 ரெக்கமெண்ட் பண்றாங்க. போய் ஃபைல் சேர்ந்தான்னு தெரியாது. நம்ம ஜான் சத்யன் 5 வருஷமா நோட்டிஃபை பண்ணாம இருக்கார். இனிமேல் எடுத்துக்க மாட்டார். அவர் 5-6 வருஷம் ஆயிடுது. ஜான் சத்யன். அப்ப ஜான் இருக்கார்ல, ஜான் இருக்கு. ஜான் என்னங்க தெரிவிக்குது. அதனால முடிஞ்ச நேரம் கூட முடிச்சுக்கிறேங்க, அவ்வளவுதான். இப்போ அந்த ஏன் பர்திவாலா இருக்காரு, அவர் குஜராத்தை சேர்ந்தவர். 2002 வந்தாரு. அவர் 2028 தலைமை நீதிபதி ஆவார். 2.25 ஆண்டு தலைமை நீதிபதியாக இருப்பார். அதை விட்டுருங்க. இப்போ 29/8 இன்னைக்கு ஒரு நீதிபதி பஞ்சோலி, விபுல் மனுபாய் பஞ்சோலி அப்படின்றவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வந்திருக்காரு. அவரு 2031 இருந்து 33 வரையில ஒரு 18-19 மாசம் தலைமை நீதிபதியாக இருப்பார். அவரும் குஜராத்காரர். இப்போ அதாவது என்ன, தொடர்ந்து தலைமை நீதிபதிகளாக. இப்போ எப்படி இந்த குரோனி கேபிட்டலிசம் கூட அம்பானி அதானியாக இருப்பது போல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கூட குஜராத்திகளாக இருக்கிறார்கள் என்ற இந்த விவரத்தை நாகரத்னா சொன்னார்கள். காலேஜியத்தில் அவங்க டிசன்ட் 5 பேர்ல அவங்க ஒரு டிசன்ட் சொன்னாங்க. அந்த பஞ்சோலி சீனியாரிட்டியில் 58க்கு கீழே இருக்காரு. அவங்களுக்கு மேல குறிப்பாக பல சீனியர்கள்ல 3 பெண் நீதிபதிகள் இருக்கிறார்கள். பெண் நீதிபதிகள் ஒரே ஒரு பெண் நீதிபதி தான் இருக்காங்க. அவங்களாம் நியமிக்கல. அப்போ இவங்க உச்ச நீதிமன்றத்தையும் இவர்கள் கைப்பற்றி விட்டார்கள். அப்படி என்ற இந்த விவரம் தான் நம்ம முக்கியமாக வேண்டும் நான் நினைக்கிறேன். எனவே இந்த அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு இதெல்லாம் இந்த கவலையில் இருக்கா. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆட்சி செய்யணுங்க, நாக்காலே விடக்கூடாது, அவ்வளவுதான். திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சி இருந்தாலும் அவர்களுக்கு இந்த அரசியல் புரிதல்லாம் இருக்காது. எனவே என்னுடைய இன்னைக்கு இது போதும்ன்றது எனக்கு நேரம் ஆயிடுது. இதை முடிச்சுக்கலாம். இறுதியாக மீண்டும் உங்களுக்கு சொல்றது 40,000 பேர்ல 20 பேர் 30 பேர் தான் அவருக்கு நிதி உதவி செய்கிறாங்க. ஆளுக்கு ₹1 கொடுத்தா 40,000 ரூபாய், மாசத்துக்கு ₹1, டெய்லி இல்லை. 40,000 பேர் மாதத்துக்கு ₹1 கொடுத்தா 40,000 அவருக்கு 40,000 கிடைக்கிறது இல்லை மாசம். ஆனால் அது அப்போ எவ்வளவு சிரமத்தில் இருக்காரு என்பது எனக்கு நன்றாக தெரியும். எனவே இதை இந்த நேரத்தில் இதை சொல்றேன். நான் இன்னும் கூட நிறைய விஷயங்களை சொல்லணும். என்ன கேட்டால் திமுகவை பற்றி அவர் சொன்னதை விட மிக கடுமையான குற்றச்சாட்டுகள். இங்க இருக்கக்கூடிய HRNC இருக்கிறது, அது எப்படி நிலைப்பாடு எடுத்தது, திருப்பரங்குன்றத்தில் நிலைப்பாடு எடுத்தது, ஏன் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தியது, கலைஞர் நடத்தினாரா, அண்ணா நடத்தினாரா, இல்லை காமராசர் தான் நடத்தினாரா, முருகன் கேட்டாரா? இதெல்லாம் இப்போ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நம்ம கேட்க வேண்டிய நேரம் இருக்கிறது. ஆனால் நமக்கு என்ன புரிதல் வேணும் என்றால், இதுல நமக்கு இவர்கள் அடிமையாக இருந்தாலும் தான் அடிமை என்பதே புரியாமல் இருக்காங்க. இதான் இதுல இருக்கக்கூடிய உண்மை. இவங்க கடைசியா நம்ம அருள் அவர்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். எஜுகேஷன் எப்படி கன்கரண்ட் லிஸ்டோ, லேண்ட் அக்விசிஷனும் கன்கரண்ட் லிஸ்ட். அப்போ 1894 தான் லேண்ட் அக்விசிஷனுக்கான சட்டம் இருந்தது. அந்த 1894 சட்டத்தை 2013 அவர் சொன்ன சட்டம் வந்தது. அதில் விவசாயிகளை கேட்டு நிலத்தை எடுக்கணும் இருக்கு. அதற்கு விலக்காக 3 சட்டங்கள் இருக்கு 2013க்கு முன்னாடியே. ஒன்று அரிஜன்களுக்கு வீட்டு மனைக்காக எடுக்கக்கூடிய இது, அது 1986 என்று நினைக்கிறேன்.
இல்லை பஞ்சமி நிலம் அல்ல. நீங்கள் யார் உங்கள் நிலம் என் நிலத்தை கூட அவங்களுக்காக எடுத்தா காரணமே சொல்லாமல் எடுத்து கொடுக்கலாம். ஏன்னா அவர்களுக்கு வீடு கொடுக்கணுன்றது அது பரவாயில்ல, அதில் ஆட்சேபனை இல்லை. அதில் வந்து அருள் ஆட்சேபனை பண்ண மாட்டார் என்று கருதுகிறேன். ரெண்டாவது என்னன்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் 1997. இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்னா என்ன? காட்டுப்பள்ளிக்கு அதானிக்கு 4000 எடுத்து கொடுத்தா கேட்க முடியாது, பரந்தூருக்கு 4000 எடுத்து கொடுத்தா கேட்க முடியாது, மேல்மாவுக்கு 3000 எடுத்து கொடுத்தா கேட்க முடியாது. மூணாவது ஹைவேஸுக்காக நிலத்தை எடுத்தா அதை ஆட்சேபனை பண்ண முடியாது, காம்பன்சேஷன் தான் கேட்கலாம். இந்த 3 சட்டங்களும் 2013 சட்டம் வந்தவுடன் காலாவதி ஆயிடும். காலாவதியான சட்டங்களை அதிமுக காலத்தில் உடனடியாக போட்டு அதற்கு அன்றே மத்திய அரசு ஒப்புதல் தடுத்து, எதுக்கு நம்ம நீட்டுக்கு தர மாட்டான், ஆனால் இதுக்கு உடனே தரான். எது? இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு அதானிக்கு நிலம் எடுக்கிற சட்டத்துக்கும் இதை மாதிரி ஹைவேஸ்க்காக நிலம் எடுக்கிற 8 வழிச்சாலைக்கு நிலம் எடுக்கிற சட்டத்துக்கும் உடனடியாக அப்போதே அனுமதி தருகிறார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு இந்த அவன் அனுமதி தரலன்னு வச்சுங்க, இவன் எடுக்க முடியாது. அவனுக்கு எடுத்து இவன் தரான், சேவகை இவன் பண்றான். நாளைக்கு பரந்தூர் விமான நிலையம் வந்தால் அது அம்பானிக்கோ அதானிக்கோ அல்லது வேறு யாருக்கோ தான் போகுது. ஏன்னா இன்னைக்கு ஒரு விமானம் கூட இந்தியா கிட்ட கிடையாது, ஏர் இந்தியா விட்டு விட்டார்கள். எனவே இந்த அரசியலை பேசக்கூடிய ஒரு மேடையாக அறம் இருக்க வேண்டும். அதுதான் வந்து பீட்டர் துரைராய் சொன்னது. அதை அந்த உரையாடலை நான் நிகழ்ச்சியாக கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.